சிங்சா சிங்சா என்னடா அதாமே வாசிக்க, நீ வேலை சொல்லக்கூடாது. அப்ப வர சொல்லிங்க. கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன் பார்க்க சொன்னேன். சிங்சா 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 வாசிக்க சொன்னா வாயில உன்னை வாசிக்க சொன்னேன் வாய். கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாக வாங்க சொன்னேன். சிங்சா 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 வந்தேன்னா உன் கையை வெட்டி அப்படி ஓட. அத வாரி விட்டாக்க வர வேலைச்சாக்க வழி தெரியாம வரேன் போங்க. தோட்டு கடை ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க. அத வாரி விட்டாக்க வர வேலைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. ஏங்க அப்படியே இருக்கீங்களே, எப்படி எப்படி சூப்பரா இருக்கீங்க மாமா. நேற்று 3 மணிக்கு கார் எடுத்து போனீங்கல்ல, தலைவர் எம்கேஆர் சொன்னாரு உனக்கு மனைவி வேணும்னு சொன்னீங்கல்ல, என் தங்கச்சியை கட்டிக்கினாரு. சரி. ஆனா இவதான் எனக்கு கிடைச்சிருக்கா. நீங்க வந்து எம்கேஆர் நீங்கள் கார்ல வந்தீங்கல்ல, பொண்ணை பாருங்க, அழகான பொண்ணு, எங்க இதே தெய்வம். ஆனால் எனது மாமே என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா பிடிச்சானே. என் மாமே எம்கேஆரும் மரியாதைக்குரிய தாய் மாமனும் சேர்ந்து வந்தாங்க கார்ல. என்னை கட்டி காப்பாத்திருவீங்களா? ஜாய் உன்னை கட்டுறதானே என் பொழப்ப. நீ ஒரே உழவ பொழந்து மண்டை ஆரம்பிச்சாய பாருங்க. என்னத்த சொல்ல, இருந்த கூட்டம் வாரிட்டு போயிருச்சே. ஆண்டவா, பொண்ணா பிறந்ததுக்கு இன்ன வரைக்கும் அழகுற கோயில் ஆற்றுல அழகுற வரையில் இருந்த கூட்டம் மாதிரி இருந்துச்சு. இப்போ பூரா ஒரு உள்ள இல்லாமல் எந்திரிச்சு போயிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ நேரம் உட்காருவாங்க? பனி நேரம் தானே. ஏன் இவ்வளோ இடம் கிடக்கு, உட்கார வேண்டி தானே. என்னைய பார்க்கவா? நான் தாடி நல்லா இருக்கண்ணா. சூப்பர். ஆனந்த் மாமா எங்கே இருக்காரு? அவர் வேணா, எனக்கு காலம் போன வயசில் அவரை வச்சு என்ன செய்ய? ஆமாம். என்ன 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 நான் என்னம்பேன் எதும்பேன். இந்நேரத்தில் யாரை பிடிச்சிக்கிட்டு இதுன்னுவேன். ஆண்டவா, சோசேடு எனக்கு வந்த சோதனையாது. எல்லாரும் பொண்ணா பிறக்கிறாங்கன்னு நானும் பொண்ணா பிறந்தேன். ஆனால் பொண்ணா பிறந்ததுக்கு மேலூரில் மண்ணா பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் எங்கே போகிறோம் தெரியுமா? கண்ணு கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன், என் தோழிமா வந்திருப்பா, எங்கள் வள்ளியம்மா வந்திருப்பாங்க, எங்கள் மாமா வர போகிறார். எங்கள் மாமாவை நினைக்கும் போது என் உதட்டு நினப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவரை நினச்சிக்கிட்டே இருந்த என் மனசெல்லாம் ஏன் உதட்டோர சிகப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு வாக்கும் உழவு வாக்கும். முருங்க மர தோப்புக்குள்ள முச்சந்தி ஓரத்துல முன்னால குனிய வச்சு 3 தரம் செஞ்சிகள. வா 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 3 தரம் செஞ்சாரா? இந்த வந்துட்டாண்டா. ஏய், ஒரே அரவத்து ஓடி போவ. இங்க வாங்க, இங்க வாங்கலே மாமா, இங்க வாங்க. ஏலே, கையை ஒடிச்சே விடுவேன் எருவட்டவளை. நானே எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த பந்தை வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த நாடகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு பக்கமேல கலைஞர் இருந்துட்டு போயிடணும், இல்லாட்டி வேற ஏதாவது வேஷம் போட்டு போயிடணும். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்கணும்னா 4 கொக்கி மசூரும் பட்டார்னு பிடுங்குது. ஊக்க குத்துனோம்னா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது.
எவ்வளோ வேதனைப்பட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த பையன் இருந்த காத்தையும் இறக்கி விட்டியா, என்ன செய்யறது? சோ சேடு. வந்து கிடைக்கலையே. மாமாவை கூப்பிடுவோமா? மாமா வாங்க மாமா. மாமே ஒரு நாமல்லாக்க போட்டு தா 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 தா. என்ன ஆச்சார் என்ன ஆச்சார்? பம்பனதி ஓரத்திலே பம்பனதி ஓரத்திலே அமராசா இருமுடைய தானுங்கட்டு நீலிமலை தாண்டி வாரம்மா எங்க ஐயப்பா நிம்மதியா வாழ போறம்மா எங்க ஐயப்பா நிம்மதியா வாழ போறம்மா நாற்பத்தெட்டு விரதருந்து நெய் தேங்க கொண்டு வந்து ஹரிகர சுதா ஐயப்பா ஐயப்பா நாற்பத்தெட்டு விரதம் இருந்து நெய் தேங்க கொண்டு வந்து பம்பா நதி ஆடி வாரமே எங்க ஐயப்பா பத்தியுடன் நாங்க வாரமே சபரிமலை சாஸ்தாவே சிவனோட மகன்தானே சபரிமலை ஐயனே ஐயப்பா நாங்க அனுதினமும் நடந்து வாரோம் ஐயப்பா வேண்டாத நாளும் இல்லை இருக்காத விரதம் இல்லை அருகிற சுதா ஐயப்பா வேண்டாத நாளும் இல்லை இருக்காத விரதம் இல்லை வேண்டாத நாளும் இல்லை இருக்காத விரதம் இல்லை சைவ கடவுள்தானப்பா சைவ கடவுள்தானப்பா சபரிமலை ஐயப்பனை வணங்கி வாரம்பா இருமுடிய கட்டிக்கிட்டு நெய் தேங்க கொண்டுகிட்டு சபரிமலை நாங்க வாரம்பா எங்க ஐயப்பா சன்னதிய பார்க்க போறம்பா எங்க ஐயப்பா சன்னதிய பார்க்க போறம்பா ஐயப்பா ஐயப்பா சபரிநாதா ஐயப்பா ஐயப்பன் பாராட்டலை பாராட்டி 501 ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பாடி பஜனையில் பாடினது முருகா அதான் செல்வஞ்சித்தப்பா பயலுக ஏலே தெற்கு பட்டியா இல்லை தென்னை மர காடாடா தெற்குப்பட்டி தான் வச்சாரு. அதே ஊர் தானே அதே ஊர் தான். என்னடா எனக்கு கிறுக்கு பிடிக்குதா நீங்கள் கிறுக்கு பிடிக்க வைக்கிறீங்களா தம்பி நாளைக்கு லீவு போடுறதுக்காக தெரியல போய் பேட்டை போய் இப்படி அடிக்கிறானே கிரிக்கெட்டு பேட்டு பயலுன்னு வெறி கொண்டுட்டேன் வெறி நாய் கடிச்சு பிடிச்சி அவனுக்கு வேற சடங்கு வீட்டில் வீடியோ எடுக்கிற மாதிரி அவங்க உடனே தேவைங்க அங்கே ஓட்டு எடுக்கிறாங்க இவன் போஸ்ட் மரத்தில் லைன் எடுக்கிற மாதிரி தினா என் தம்பி தான் பாவம் சாஞ்சிராதடா ஏற்கனவே நாடன் சாஞ்சி போய் கிடக்கு ஐயா அந்த 2 பேர்த்த தூக்கிட்டு போகலாமா இல்லை ஏன்னா நீ கொண்டு வந்திருக்க முருகன் வந்து சைனாவிலேருந்து இறக்கியிருக்கேன் சைனா முருகன் செய்யாம் கேம் கேம் கியா என்னை பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் மேலூரில் சப்பாத்தி ஓடுற மாதிரியே தெரியுமே தப்பு உங்கள் கண்ணோட்டம் தப்பு வாடா சக்கரை கொஞ்சம் குனிச்சுக்கிறியா ரத்திரத்துன்னு மடுவை பிடிச்சி அடிச்சுக்கிறேன் வாடா மாடு சுத்துது சூப்பர் 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 சக்கரை கல்யாணம் பண்ணிட்டானா அம்மையா அதில் முட்டை தட்டும் வீடு தட்டுமுண்டேன் வாரு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் சிரிப்பேன் நீ போயிரு சக்கரை கண்ணு வச்சு கட்டரை முதுன்றும் போயிரு ஓடி போய் கதவாளி கூட்டில் படு முருகா இறாலி வைப்பா அவன் கிரிச்சு கிரிச்சு திருவிட்டு இருக்கான் அப்படி அலத்தண்ணி வாங்கிட்டு இருக்கேன் முருகா சக்கரை ஒரு போட்டாடுங்கடா சக்கரை இங்கே வரு அவங்களுக்கு தான் 420 சுகர் காமிக்கேன்
உனக்கு சுகரே இருக்காதுடா. ஏன்னா உனக்கு பேரே மண்டவெல்லாம் சக்கரடா. இன்னிலேருந்து உனக்கு எங்கேயோ கொண்டு வருவாங்க. நீங்கள் நின்றதை பூரா வீடியோ எடுத்துட்டாங்களே. காலையில் மேலும் ஒரு வட்டமே பார்த்துருமே, நீ தலை நிமிர முடியாதாடா. ஐயா அந்த காலை எடுத்து விட சொல்லுங்கய்யா. ஏதாளுக்கு அம்மா மீன் வியாபாரி மையன் இந்த மாதிரி சட்டி. எங்கள் அப்பா பேரு எங்கடா ஏறி உட்காந்துருக்க தம்பி? சூப்பர் தம்பி, இன்னும் கொஞ்சம் ஏறிடுறீங்களா? பீஸை பிடிங்க விடுங்க. எங்க அப்பா பேரு நண்டு. இந்த நண்டு பரட் நம்பிராஜே ஈசா. எதுக்குடா ஓட்டு அடிச்சிய? அரிசிந்த நட நஷ்டம்னே. எதுக்குடா ஓட்டு அடிச்சிய? சிறங்க மாட்டா பயலுகடா. கைதட்டலாம். என் தம்பி வந்துட்டேன். தலைவா வணக்கம் தலை. என் தம்பி சிரிச்ச முகத்துக்கும் சிம்மக்கல் வீதிக்கு நடந்தான்னா வண்டி எட்டு வருவாங்க அவனை பார்க்க. இப்போ அவன் வண்டி இல்லாமல் வர்றேன். எங்க அப்பா பேரு எங்க பேரு தெரியாம தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா பேரு என்னடா? அவங்க எதிர்த்து கேட்கணும், உங்க அப்பா பேரு என்ன கனடா மாதிரி தெரியும். மறந்து வச்சடா. கூட்டம் இருக்கும்போது வேலை செஞ்ச மூளை இப்போ அடைக்குதே. எங்க அப்பா பேரு திருநாக்கரசு கிடையாது. எங்க அப்பா சுண்ணாம்பு காலவாச. இவன் பேர் என்ன? விநாயகமூர்த்தி ஜே. எங்க ஐயா விநாயகமூர்த்திக்கு ஜே. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. எங்க அப்பா பேரு ஜூசு கடை பயலுக. எங்க அப்பா பேரு நம்பிராஜே. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த 20 பேர் உட்காந்துருக்குது சிரிக்கிறதுக்காகத்தே உட்காந்துருக்காங்க. உன்னால சிரிக்க முடியலன்னா வீட்டுக்கு ஓடிரு ப்ளீஸ். பெரிய புராணத்தை கேட்குற மாதிரி சலிச்சுக்கிறவா. இங்கே வாரு, சிரிக்க தெம்புள்ள 2 பேத்துக்கும் போட்ட போத கிருன்னு இருக்கு, குருட்டு கோக்கு மாதிரி அவ சொல்லிக்கிறாங்க. அப்படியா? சிரிக்கிறதுனால தானே கோமாளி. என்னன்னே எதுக்கு உட்காந்துருக்கிய எல்லாரும்? ஏதா எந்திரிங்கத்தா எந்திரிங்க. அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு வருவான். ரேஷன் கடை திறந்துருச்சான்னு வாரு. அதுகளுக்கு எங்கிட்டு போறதுன்னு தெரியல. இருட்டில் நம்ம வீடு தெக்கையா வடக்கையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நம்பிராஜே எங்க அப்பா. எங்க அப்பாதே நம்பிராஜே. ஒரு ஆளுதான் முழிச்சிருக்கேன். நீ சரி வர மாட்டேன், இறங்கி போய். எங்க சித்தப்பா பேரு மகேந்திர பூபதி. அவன் பெறல். நான் எப்பட சித்தப்பா வரல. எங்க அம்மா பேரு மூச்சு குத்து. அப்படியாடா சிங்கம். காமெடி எப்படி பேசுறேன் பாரு. அவன் தடத்துல மிதி. நீங்கெல்லாம் வந்தீங்க நடிக்கலாம். 2 அரை விடுவேன், கிழக்க விழுந்தேன் ஓடுவேன். அம்மா பேரு நங்கு. நங்கு நங்கு ஆடியோஸ். நங்கை மோகினி. எங்க அம்மா அசுரா. ஏலை இது எவன்டா கட்டி வச்சு? கட்டு கம்பியில் வேணாத கட்டுவானடா. வெல்டிங் வைங்கடா. கையை நீட்டினி அத்தி. நங்கை மோகினி 7 பிள்ளை பத்துச்சுங்கம்மா. ஏமா பத்தீங்க? ஏமா பத்தீங்க அம்மா? அரிச்சந்த நாடகம் தோத்து போச்சாடா நடிப்புல அப்படின்னு நீங்க நினைக்கணும். 7 பிள்ளைய பத்துச்சுங்க அம்மா. அப்ப எங்க அம்மாட்ட கேட்டேன், ஒரு பிள்ளையோட நிறுத்த வேணும்னு சொல்லி கேட்டேன் நான். அம்மா நாட்டில் ரேட்டை கூட்டி விட்டாங்கம்மா, கொட்டையை விட்டாங்கம்மா, விலைவாசி ஏறி போச்சு. 7 பிள்ளை எப்படிம்மா வளர்ப்ப? அப்பாட்ட சொல்லி ஒரு பிள்ளையோட நிறுத்தவன் தானம்மா, தலையை நீ அடிக்க வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மியூசிக் நிப்பாட்டுங்க. எங்கள் அம்மா சொல்லிச்சு, நான் தலையிலே அடிச்சு உங்கள் அம்மா உங்கள் அப்பேந்தேன் சம்மந்தமெல்லாம் அடிச்சு விட்டேன்.
இப்பயும் மறுபடியும் கதவை திறக்கிறேன் எங்கள் அப்பே மியூசிக்காப்பா நான் பயந்தோனே. 2வது பிள்ளை போதும்னு சொன்னிச்சா எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அப்பா வெறி கொண்ட அந்த கிரு மாடு கேட்கல. தம்பி உன்னை தேலை விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் தான் நாளைக்கு ஊரில் லீவு வர்றவன். அதனாலதான் என் ப்ரோ வாக்கிங்லேயே இருக்காரு. எங்கே வரேன்? சிறங்கு மலையா? சரக்கு போடவா? அவன் போட்டால் தானே நாடகத்தை நிறுத்த முடியும். அவன் போட்டு வந்து என்ன சித்திரவடுத்த போறானோ. எங்கள் அப்பா நேற்று காலையில் 3 மணி இருக்கும். சரி. டேய் அப்படின்ட்டாரு. நான் எழுதுக்கிட்டு என்னடான்ட்டேன், வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டேன். தூக்க வச்சல யாருன்னு தெரியல. அவன் அசோக்கு நினச்சிட்டேன். எங்கள் அப்பா எங்கள் குல வழக்கம் என்ன என்ன? அதுதான் உங்கள்கிட்ட கேட்க. உன் குல வழக்கம் எப்பறம் எனக்கு தெரிய முடியா? ஆண்கள் ஆலாப்புல கல் தூக்குவதும் என்சாம்ட்டு ஏலே வருஷம் ஃபுல்லாக இந்த கதையில் எப்படித்தானடா சொல்ல முடியும்? வள்ளி திரும்ப நாடகத்தில் எல்லாரும் நினைக்கிறிய அப்பா வேறு நம்பிராஜன், அம்மா நங்கை மோகனி 7 பேர். குல வழக்கம் ஆண்கள் வேட்டையாடுவது, பருவம் படந்த பெண்கள் திணைக்காவல் செய்கிறது அந்த நாடகத்தோட கதை. வேறு என்னத்தை இதில் பேச முடியும்? நான் தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஏதோ சிரிக்க வைக்கிறதுக்காக எடுத்துறேன். அதுக்காக எங்கள் அப்பா வந்து முனிஷ்காந்த், எங்கள் அம்மா ராதிகான்னு சொல்ல முடியுமா? தாய் கிழவி. தாய் கிழவி பயலுகடா கொடூரமா. எனக்கு 2 பொண்டாட்டி. இந்த பிரசவத்துக்கு போயிட்டேன். ஆனந்தம் ஆனந்தம் படும் மனமசையில் ஊஞ்சலிடும் 1000 1000 காலம் என் வாசலி பூமலை தூவும் மனைதி நின்ற காதலியே. அந்த கோட்டை வேணா தட்டி விட்டு போயிட்டாங்க. உடஞ்சு வச்சாடா. என்னடா அப்படி 2 பேர் வரைய அந்த அங்கங்களா? ஆமா மானே உனக்கு ஒரு தூது வெட்டி அந்தி மாலை காத்து வலியா. வந்துச்சா வந்துச்சா. கொஞ்சம் நேரத்தில் எப்படியே தேய்ச்சினா ரத்தம் வந்துடும். உன்னை கூர்மையாக வச்சு பிளேடை வைக்காதுன்னு சொன்னேனே ஆனந்தி. இப்படி இந்த பொம்பளைக்கு நான் அப்படி பார்த்தது இல்லை. என்னமோ வெண்டிக்காய் இளங்கடியிலேயே பட்டு போனது மாதிரி. கண்ணே ஆமா மேலூரில் அடுத்த வருஷம் நம்ம வரும்போது நம்ம மயனை பஸ் ஸ்டாண்டில் விடணும். அவன் ஓடி ஓடி விளையாடணும். அது நடக்காது மாமா, நடக்காது. தரத்தி முடிச்ச முண்டை பிள்ளை வறக்கும் போது நடக்காதுன்னா அப்படி தவந்தா வரும். பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. நல்லா ஓட்டிட்டு போனையே 60 பிள்ளையோ பெட்ரோலில் 100ல் போனையே என் தங்கம். எவன் கண்ணு வட்டுச்சோ வண்டி போஞ்சிருச்சு. பருத்திப்பாலா நீ கிண்டுனாலும் கலை 8 ஊருக்கு மணக்கம் 60 பிள்ளையோ. பருத்திப்பாலா எங்கப்பா இருக்காப்பா? போய் ஆஹா சார்ஸ் பனான்சஸ் மயன் இங்கிலீஷ் தான் பேசுவேன். மார்னிங் விபூதி வச்சியா இல்லை தடுமாறி விழுந்துட்டியா? விபூதி தட்டில் விழுந்தியா இல்லை விபூதி பாக்கெட்லேயே விழுந்தியா? இப்போ எதுக்கு 100ல் போனேன்? என்னமோ பாகிஸ்தான் போற நிறுத்துற மாதிரி எதுக்கு போனேன்? எதுக்குப்பா போனேன்? திருப்பி எதுக்கு? பெட்ரோல் இல்லை. ஆமாம் நீ இங்கே இருந்தாத்தே அது ஊரம் கரைஞ்சிரும்ல. 7 கிலோமீட்டர் போயிடுச்சு. மருகா போயிடும். இவன் கரைஞ்சி போயிடுவேன். கண்ணே மாமா கண்ணே பிரதீஸ்வரி இங்கே ஓடியா பரிசம் போட ஆள் வந்திருக்காங்க. இருக்கிற ஆளோட பரிசம் போட்டு போயிடுவோம். வாடா ஏன் திகத்தி நிற்கிறாய்? எத்தனை தாரங்கள் நம்மளை கட்டினாலும் இளைய தாரத்துக்கிட்டே நம்ம சோழியை முடிக்க முடியும். நீ எனக்கு இளைய தாரம். இளைய தாரம் என்றால் தமிழில் இளைய வடியா. அப்ப நானு நீ தான் கொய்யா மர தேவடியா. யார் மாமாவ? எந்த கடை முண்டது? பொம்பளையா? இது லேடிஸ் கிடைக்காதப்ப பேக் ஷாட்டுக்கு. அப்பா பொம்பளை இல்ல. பகல்ல ஊரம் இந்த வியாபாரம் தானே பாக்குறேன். கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான். நேத்து தேவை காத்துல போடு சார். ஆமா உனக்கு ரசனை ஏதாவது இருக்கா இல்லையா? பொம்பளை கிடைக்காம இதுக்கே இப்போ 1 லட்சம் பேர் புக்கிங்ல இருக்காங்க. ரசனை இவன் என்ன பொம்பளையா?
பொம்பளையா பூலாதேவியா ஏம்மா என்ன இன்னும் வந்து ஒருத்தர் இருக்கா சைனா செந்தமிழ் செல்வேன், அது 60 ரூபா 70 ரூபா முன்னாள். ஏய் அக்கா தங்கச்சி, எனக்கு அக்காவே இல்லை. எனக்கு தங்கச்சியே இல்லையே. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? என் ஜீமியா முதல் தொப்புல மூடுப்பா, குண்டுக்கா விளையாடுற குண்டு மாதிரி. அது என்ன தொப்புல அப்படி போய் அப்படியே இப்படி இருக்கு, மோட்டையில மீன் போறது மாதிரி. நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு பொம்பளையை நீங்க நோக்குனீங்க என் ஜாமி? நீ இருக்கும்போது நோங்கிட்டேன்னா அப்போ ஏதோ வகுசி சரியில்லைன்னு அர்த்தம். அதே நோங்கிட்டே விடுமே. என் கையில உரைச்சலா இல்ல என் காலில் உரைச்சலா, என் மண்டையில உரைச்சலா இல்ல என் போய் சுடுதண்ணியே விக்ஸையும் போட்டு வா. ஒழுங்கு மயிர் மகளே, உன்னை ஒப்பாம தானே அதை போட்டு அடிச்சுக்கிருக்கேன். எதை போட்டு எப்போ இதை உண்மையிலே பொம்மல் நினச்சிதான் சிரிக்கிறியா? 2வது தரமா வச்சு அடிச்சு பருத்தி பால் கண்டு பருத்தி பால் அதோட உன் முந்திரி பருப்பு முறிஞ்சிரும். பருத்தி பால் எங்க அப்பா கட்டிக்கிறியா? வேணாம். ஏன்? அவர் ஆளு முட்டுக்கானா இருக்காரு, கீழே விட்டுக்கிட்டு கிண்டிடுவாரு. அப்படி ஆளுதே உனக்கு நல்லது. எதுவுமே செய்யாம மண்டையில முட்டிக்கிட்டே கிடப்பாங்க. தங்கச்சி அங்கே ஒரு உனக்கு அடிச்சுக்கிறத பாரு ஆளுவரா. அம்மா அம்மோ பாசமுள்ள பாண்டியரே பாட்டிக்கிட்டு பவளரே விளையாட நாமே போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பாசமுள்ள பாண்டியரே படுக்கட்டும் பவளரு நெத்தியில பட்டப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு முத்தமிழா சொக்கிக்கிட்டு வாங்கிட்டாரே கூலப்பட்டி நெத்தியில பட்டப்பட்டு பச்சைக்கிட்டு இந்த பட்டி முத்தமிழா சொக்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு கூறப்பட்டு கண்ணால 100 வகை போடுகிற பொம்பளை உள்ளர ஊறுதடி தேன் போல கண்ணால 100 வலை போடுகிற பொம்பளை உள்ளூர் ஊருதடி தேன் போல முத்தாரந்தா வெத்தாரந்தா அரகோ ஏ அரகரகரகர ஐயா பசமுள்ள பாண்டியரே பாட்டிக்கிட்டு பவளரே ஏ குந்திலத்துல எடுத்து எடுத்து குந்திலத்துல எடுத்து எடுத்து குழந்தை கையில கொடுத்து கொடுத்து மறந்து மறந்து மறந்துடாம புதிய பாட்டு பாடுங்கடி படிச்ச பாட்டை கேட்டதாரு படிச்ச பாட்டை போட்டதாரு ஹோய் 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 கட்டழகு அம்மாட்ட பால் குடிச்சிட்டு பாப்பா. அம்மா கரைஞ்சிருச்சு, மயம் எந்திரிச்சிட்டியா? இந்த அவரை தூக்கி போட்டு ஒன்று தான். அவர்னா நேரம் பந்து இருந்தாலும் கடிச்சிட்டு பாப்பல. தங்கச்சி 100 வருஷத்துக்கு நீ நல்லா இரு. ஏன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவன் இங்கே இருக்கேன்? நீ வந்து 96 குடும்பத்தை அழிச்சு போடுவேன். நீ 83 கணேஷ் போல அதோட தடை பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நீ போட முடியும். தங்கச்சி அண்ணே பாரு வெட்டு இந்த காத்தாடி யாரும் போட்டு விட்டாதியப்பா. அவள் போட்டு விட்டு அப்படித்தான் நூல் வெட்டி எறிஞ்சிருச்சு. ஸோ ஆளாலாம் ஆள் இருக்கிறதோட முளைப்பாறையை கொண்டு போய் செலுத்திடணும். இல்லைன்னா காலையில் ஓட தூக்க விட்டுருவாங்க நம்மளை. ஆளாலாம் ஆளாலாம்